என்பிபியில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஊமைகள். அவர்கள் தலையாட்டி பொம்மைகள். நாங்கள் விடுதலை புலிகள் அல்ல, நாங்கள் தமிழ் மக்களினுடைய பிரச்சனை பேசுகின்றோம். என்பிபி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளில் சட்டவிரோத விகாரைகள் தொடர்பாக இன்று வரை பேசுபொருளும் எந்த ஒரு பேச்சும் இல்லை. அந்த நேரத்தில் டாக்டர் ஷாஃபி அவர்கள் கட்டாயமாக கருத்தடை செய்கின்றார் என்று ஒவ்வொரு மீடியாவுக்கு முன்னாலே வந்து சொல்லிக் கொண்டிருந்தவர் விமல் வீரவன்ஸ். விமல் வீரவன்ஸ் என்பவர் ஒரு பிறவி பொய்யர். பொய்யை தவிர ஒரு வாயில் எதுவுமே வராது. 19 வயதில் கைது செய்யப்பட்ட ஒருவர் 30 வருடங்கள் 50 வயது வரை சிறையில் இருக்கின்றார். கருணா, பிள்ளையான், கேபி எல்லாம் வெளியில தான் இருக்கிறார். ஒருவரால் கூட பாராளுமன்றத்தில் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக பேச முடியாது. பௌத்த பேரினவாதத்தை மகிழ்ச்சிப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும் என்ற காரணத்தால் தான் இந்த நாடு அழிவு பாதைக்கு சென்றது. சிங்கள மக்களுக்காக அரசியல் செய்யும் பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய இனங்களுக்கான அரசியலை தான் அங்கு செய்ய வேண்டும். அவர்கள் அரசாட்சிக்கு ஏறியவுடன் அவர்களுடைய தன்மை என்பதும் முற்றாக மாறி இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு குடிமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு கட்சியும் ஒரு பாதுகாப்பும் இருந்தே எங்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கின்றது. நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத அளவிற்கான அச்சுறுத்தல் எல்லாம் இருக்கின்றது. ஏன் அம்பட்டிய சுமனானந்த தேரர் என்பவர் தெற்கில் இருக்கின்ற தமிழரை வெட்டி கொள்வேன் என்று கூறியவர் ஏன் இவர்கள் தீவிரவாதி என்று கூற தயங்குகின்றார்கள்? எனவே முஸ்லிம் தமிழ் மக்கள் மீதான இந்த தீவிரவாத பயங்கரவாத என்ற சொற்பிரயோகம் சரியானதா என்கின்ற கேள்வி நிறையவே இருக்கின்றது. அது ஒரு இனங்களை அடிமைத்துவப்படுத்துவதற்கும் இங்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டுவதற்குமான ஒரு செயற்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். மனித உரிமைகள் செயற்பாட்டாளர், மக்கள் போராட்ட முன்னணியினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அவர்களை இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்திருக்கின்றோம். பல விடயங்கள் இவரோடு பேச இருக்கின்றது. வணக்கம் ரஜீவ்குமார். வணக்கம் யோகேஷ். தற்பொழுது ரஜீவ்காந்த், இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நாட்டினுடைய சமகால அரசியல் நிலவரங்களிலே உங்களிடம் பல கேள்விகளை தொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அடிக்கடி எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசியல் கைதிகள் விடுதலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றது. உண்மையிலே அதற்கு முதலிலே இப்பொழுது நாட்டை ஆட்சி செய்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு தெரியும், காலி முகத்திடல் போராட்டத்தின் பின்னர் நாங்கள் ஒரு பாரிய அரசியல் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த கொள்கை ரீதியாக காலி முகத்திடத்தில் இருந்த பலருக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி என்னவென்றால், இந்த நாடு இன்னும் முன்னோக்கி செல்வதற்கான பாரிய வேலை திட்டங்களையும் பாரிய பொறிமுறை மாற்றங்களையும் ஒரு நாட்டினுடைய சரியான கொள்கைகளையும் அமுல்படுத்தக்கூடிய விடயங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. எனவேதான் எங்களுக்கு சகல வாய்ப்புகளும் இருந்தும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணையாமல் வேறு ஒரு கட்சியை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஏனென்றால் அன்றே எங்களுக்கு கொள்கை ரீதியான முரண்பாடுகள் தோற்றம் பெற்று விட்டன. எனவே இந்த கொள்கை முரண்பாட்டின் காரணமாக நாங்கள் எங்களுடைய அரசியலை வேறாக ஆரம்பித்தோம். எனவே ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எங்களுடைய வேட்பாளர் நுவான் போபகே அவர்கள் போட்டியிட்டிருந்தார். அது மட்டுமன்றி பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் போட்டியிட்டிருந்தோம். எங்களுடைய கட்சி ஆரம்பித்து வரும் 6 மாதங்கள் தான். ஆனால் பலருடைய முகங்கள் நன்கு பரிச்சயமானவை. ஏற்கனவே பல செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களுக்கு ஒன்று விளங்க வேண்டும், ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு கொள்கை வேறுபாடு ஒன்று இருந்தது. தற்பொழுது என்பிபி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளில் பல்வேறுபட்ட குறைபாடுகளை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதில் குறிப்பாக கொள்கை வேறுபாடுகளுக்கு அப்பால் தாங்கள் செய்வதாக கூறி மக்களிடமிருந்து ஆணையை பெற்ற விடயங்களை கூட செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயங்களில் எங்களுக்கு அவர்களுக்கும் இடையிலே பாரிய முரண்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக வழியிலிருந்து அவர்களுடைய பிழைகளை சுட்டிக்காட்டுவதும் கோரிக்கைகளை முன்வைப்பதும் அவர்கள் செய்வதாக கூறிய விடயங்களை செய்யுமாறு வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற வேலையை நாங்கள் செய்யும் காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய இயலாமை, செய்ய முடியாமல் இருக்கின்ற தன்மை, சொன்னதை மாற்றி பேசுகின்ற செயற்பாடுகள், குறிப்பாக நாங்களும் அவர்களும் சேர்ந்து போராடிய பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கம் தொடர்பாக கூட இன்று வரை வாய் திறக்க முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலை, அது மட்டுமல்லாமல் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பிரயோகிக்கின்ற சூழ்நிலை, அதிலே ஆட்களை கைது செய்கின்ற தன்மைகள், அது மட்டுமன்றி அரசியல் கைதிகளினுடைய விடுதலை அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னார்கள், அது இடம்பெறவில்லை. அதேபோல் இனப்பரம்பலை மாற்றுகின்ற நடவடிக்கைகளை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார்கள். ஆனால் சட்டவிரோத விகாரைகள் தொடர்பாக இன்று வரை
எந்த ஒரு பேசுபொருளும் எந்த ஒரு பேச்சும் இல்லை. ஏன் சட்டவிரோத விகாரை என்பது நேரடியாக இந்த இனப்பெரம்பலை மாற்றுகின்ற நடவடிக்கையில் தொடர்பட்ட ஒன்று என்பதை அனைவரும் அறிவார்கள். அதாவது சட்டவிரோத விகாரை தொடர்பாக நீங்கள் பேசுகின்ற பொழுது எனக்கு வருகின்றது, தேசிய சுதந்திர முன்னணியுடைய தலைவர் விமல் வீரவன்ஸ் அவர்கள் ஊடக சந்திப்பிலே அழகாக சொன்னார், ஆதி காலத்திலே எங்களுடைய இந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னர்களால் பெரும் நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்டதாக அந்த திஸ்ஸவிகாரை இருக்கின்றது. யுத்த காலத்தில் தான் அதாவது தமிழ் மக்கள் இந்த போராட்ட களத்தை வைத்துக் கொண்டு அதாவது போலியான உறுதி ஆவணங்களை பெற்று இப்பொழுது உரிமை கோருகின்றார்கள் என்ற ஒரு துறையிலே இன்றைய கருத்து வெளியிட்டார். இது தொடர்பாக நீங்கள் விமல் வீரவன்ஸ் என்பவர் தான் ஒரு போலியான நபர். அவர் போலியான கடவுச்சீட்டுகள் பெற்று அந்த குற்றத்துக்காக எல்லாம் நீதிமன்றத்துக்கு அலைந்து கொண்டிருக்கின்றார். ஸோ யார் போலி பற்றி பேசுவது என்ற ஒரு விவஸ்தை இருக்க வேண்டும். விமல் வீரவன்ஸ் என்பவருக்கு இன்று அரசியல் இடைவெளியில் எதுவுமே இல்லை, அரசியல் வழியில் பேசுவதற்கு எதுவுமே இல்லை. அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஆயுதம் இப்படியான இனவாதங்களை தூக்கி கொண்டு வருவது. உங்களுக்கு நன்கு தெரியும், முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒரு பாரிய இனவாத செயற்பாடு ஒன்று ஆரம்பித்தது. அந்த நேரங்களில் இதற்கெல்லாம் விதை போட்டு கொண்டிருந்தவர்கள் விமல் வீரவன்சவும் உதயகம்மன் பிளவும். அந்த நேரத்தில் டாக்டர் ஷாஃபி அவர்கள் கட்டாயமாக கருத்தடை செய்கின்றார் என்று நீதிமன்ற ஒவ்வொரு மீடியாவுக்கு முன்னாலேயும் வந்து சொல்லிக் கொண்டிருந்தவர் தான் விமல் வீரவன்ஸ். விமல் வீரவன்ஸ் என்பவர் ஒரு பிறவி பொய்யை தவிர ஒரு வாயில் எதுவுமே வராது. இன்று அங்கு போராடக்கூடிய மக்கள் காணிகளுக்கான உறுதியை வைத்திருக்கின்றார்கள், அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உறுதிகளை வைத்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களினுடைய பிரதேசம், அந்த பிரதேசம் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக பேசும் பொழுது சிங்கள இனவாதிகள் தங்களிடம் இருக்கும் அந்த அதிகாரத்தையும் இனவாதத்தையும் பயன்படுத்தி எப்பொழுதுமே இதனை திசை திருப்புவார்கள். இத்தனை நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்தது, இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. பல நூற்றாண்டுகள் பின் சென்று பார்த்தால் இலங்கையில் சிங்களவரே இருந்திருக்க மாட்டார்கள், பௌத்தர்கள் இருந்திருக்கலாம், சில வேளைகளில் தமிழ் பௌத்தர்கள் கூட அங்கே இருந்திருக்கலாம். ஒரு பௌத்த சின்னம் அடையாளம் காணப்பட்டால் அந்த இடத்தில் நீங்கள் விகாரை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இலங்கையிலே பௌத்தர்கள் தான் அதிகளவாக பரம்பலாக வடகிழக்கு அடங்கலாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது அந்த யுத்தத்தை வைத்துக் கொண்டுதானே எங்களுடைய பௌத்தர்களுடைய காணிகளை தமிழ் மக்கள் கையகப்படுத்தி இப்பொழுது போராடுகின்றார் என்ற பதத்தில் தானே அவர் பேசுகின்றார். அப்படி பேச முடியாது. என்ன காரணம் என்றால் தமிழ் மக்கள் காலகாலமாக வடகிழக்கில் வாழ்கின்றார்கள். இது ஒரு எந்த விதத்திலும் ஒரு அர்த்தமற்ற ஒரு விவாதமாக போய்விடும். என்ன என்றால் ஒரு குறிப்பிட்ட இன குழுமம் ஒரு பிரதேசங்களில் செழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விடயத்தை நன்கு அவதானிக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் மட்டும்தான் தமிழர்கள் செறிவாக வாழ்கின்றார்கள், அதற்கு அப்பால் மலையகத்தில். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தென்பகுதிகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு அங்கீகாரமே கிடையாது என்று அவர்கள் இன்று சிங்களவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சமூகம் ஏன் தனக்கான நிலப்பரப்பை வைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த நிலப்பரப்பு இனப்பெரம்பலை குழப்புகின்ற செயற்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் பொழுது அவர்கள் தங்களுக்கான தனித்துவம் அத்தனையும் இழந்து விடுவார்கள். தனித்துவத்தை மட்டுமல்ல, தங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இழந்து விடுவார்கள். நான் திருவோணமலையில் வளர்ந்த ஒருவன், எனக்கு தெரியும் திருவோணமலை இப்படித்தான். அனுராதபுரத்திலிருந்து குடியிருப்புகளை அமைத்து சேருவில போன்ற பல கிராமங்கள், கந்தலாயில் குடியேற்றங்கள், சேருவில குடியேற்றங்கள், இன்னும் பல இடங்கள் அங்கு அப்படித்தான் கைப்பற்றப்பட்டது. இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பல்வேறு மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதென்றெல்லாம் சிங்கள மக்கள் அங்கு சரிக்கு சமனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இங்கு தெற்கில் நாங்கள் பேசும் பொழுது சிங்கள மக்கள் அல்ல சிங்கள அரசியல்வாதிகள் இதை பிழையாக புரிந்து கொள்கின்றார்கள். ஏன் நீங்கள் கொழும்பில் வந்து குடியேறலாம், ஏன் நாங்கள் வடகிழக்கில் இருக்க முடியாதா? அப்படி அல்ல. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 74% சிங்களவர்கள். அவர்களின் இடத்தில் ஒரு தமிழர் குடியேறுவதும் தமிழர்களின் இடத்தை அவர்கள் போய் குடியேறுவதும் ஒன்றல்ல. ஏனென்றால் இங்கு எல்லா விடயங்களும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுக்கான மாவட்டம் என்று பிரிக்கப்பட்டுத்தான் பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற போக்கு உட்பட அனைத்துமே அப்படித்தான் தீர்மானிக்கப்படுகின்றது. எனவே சனத்தொகையையும் எங்களுடைய இருப்பையும் கட்டிக்காக்க வேண்டியது எண்ணிக்கை அடிப்படையில் சிறுமையாக இருக்கக்கூடிய இனத்தின் கடமை. நாங்கள் தான் பாதிக்கப்படுவோம். நாங்கள் மாத்திரையில் போய் குடியேறுவதால் மாத்திரையை நாங்கள் கைப்பற்ற மாட்டோம். அங்கு எங்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எப்பொழுதும் எடுக்க முடியாது. எங்களுடைய அடுத்த தலைமுறைகள் அங்கு சிங்களவர்களாகத்தான் வாழும். ஆனால் அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய சிங்கள மக்கள் வலுக்கட்டாயமாக தமிழர் பிரதேசத்தில் குடியேறுவதனூடாக அங்கு பாடசாலைகள், விகாரைகள் அனைத்தும் வந்து ஏற்கனவே எண்ணிக்கை அடிப்படையில் சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனம் தன்னுடைய இருப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.
அந்த அடையாளத்தையும் இருப்பையும் தங்களுக்கான கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நிலத்தையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் தான் தமிழர்கள் இந்த விகாரைகள் தொடர்பாக அதிகளவிலே கரிசனை காட்டுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். அதாவது இன்னும் ஒரு கேள்வி, இந்த தமிழ் அரசியல் கைதிகள் பொதுவாக இந்த யுத்த காலத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுகின்றவர்கள் இது தொடர்பாக பரவலாக நீங்கள் போராடி வருகின்றீர்கள். நீங்கள் என்று சொல்வதை விட நான் என்னால் அறிந்த காலத்திலே நான் நினைக்கின்றேன் பாக்கிய சோதி சரவணமுத்து, நிமல்கா பெர்னாண்டோ, மறைந்த விக்ரபாக கருணாரட்ன, தோழர் திருச்சுங்க ஜெயசூரிய என்று சொல்லி பரவலானவர் ஜாதி மத இன பேதங்களற்று இந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலைக்காக போராடினார்கள். இப்பொழுது நீங்கள் பரவலாக அதை கையெடுத்து போராடி கொண்டிருக்கின்றீர்கள். இது எந்த அளவு சாத்தியப்பாடான விடயமாக இருக்கின்ற அரசாங்கம் ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தது மக்களுக்கு. 400க்கும் மேற்பட்ட ஃபைல்களை காட்டினார்கள். அரசியல் கைதிகள் விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். தமிழர்களுடைய அரசியல் தீர்வு பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவோம் என்று சொன்னார்கள். புதிய அரசியல் அமைப்பை ஒன்றை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். எல்லாம் மௌனிக்கப்பட்டு விட்டது. இவ்வாறு போராடுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்தை நம்பி போராடி வெற்றி அளிக்கலாம் நினைக்கிறீங்களா? எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அதற்கு முன்னர் அரசியல் கைதிகள் தொடர்பாக தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய போராட்டம் என்பது ஆரம்பித்தது 2022 தான். அதற்கு முன்னர் பலர் முன்பு சொன்ன அவர்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? தெரியும் எனக்கு. அவர்கள் இன்றுமே ஸ்ரீதுங்க ஜெயசூரியவுடன் நாங்கள் இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். மக்கள் பேரவைக்கான இயக்கத்தில் அவர்கள் ஒரு அங்கத்தவர்கள். அவர்களோடு நாங்கள் இணைந்து போராட நான் நினைக்கின்றேன் 2004ஆம் ஆண்டு காலப்பகுதி நினைக்கின்றேன் சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பொன்றை உருவாக்கி அதிலே செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். ஸ்ரீநாத் பெரேரா போன்றவர்கள் எங்களோடு மிக நெருக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். அதேபோல் ஃபாதர் சக்திவேல், இன்னும் பலர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டத்தரணி ரத்னவேலையா நினைக்கிறேன், அவர்கள் சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு குறுகிய காலம்தான். அதனால் ஏற்கனவே போராடியவர்களுக்கு அவர்களை மிஞ்சி நாங்கள் பேசக்கூடாது. நாங்கள் ஒரு குறுகிய காலம், ஒரு 3-4 வருடம் எங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். இணைந்து தான் செய்கின்றோம். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டும், குரலற்றோர் குரல் என்கின்ற அமைப்பு தான் இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். நண்பர் கோமகன் ஒரு அரசியல் கைதியாக இருந்து வெளியில் வந்து அவர்களுடைய விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை முன்னெடுத்து நான் நினைக்கின்றேன். உங்களுடைய போராட்டத்துக்கு முதலிலே வெற்றி கிடைத்திருப்பது வசந்த முதலிக்கையுடைய விடுதலை. மிக குறுகிய காலத்துக்குள்ளே இந்த பயங்கரவாத சட்டத்திலிருந்து விடுதலை ஆனார். 6 மாதம் அதுவே அவர்களுக்கு பெரிதாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு அது குறுகிய காலம். அந்த வசந்த முதலிகையினுடைய விடுதலைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது நான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை கொண்டு சென்று கொண்டிருந்தேன். அன்று IUSF, பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், ஏனைய அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து இன்று வரை இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக சிங்களத்திலே பாரிய அளவிலே பிரச்சாரங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தன. நாங்கள் இன்று வரை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த நேரத்தில் என்னிடம் அந்த அரசியல் கைதிகளினுடைய மொத்த பெயர் பட்டியல் கிடைத்தது. அது நண்பர் கோமகன் எனக்கு வழங்கியிருந்தார். அப்பொழுது 48 பேராக இருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை பொறுப்பேற்ற காலத்தில். அந்த நேரத்தில் விஜயதாச ராஜபக்ச நீதியமைச்சராக இருந்தால் அவரது கையில் தான் இவருடைய விடுதலை இருக்கின்றது. நான் அவரை 2 தடவைகள் சந்தித்து பேசியிருந்தேன். பேசி இந்த விடயங்களெல்லாம் ஒப்படைத்திருந்தேன். ஏனைய பலரும் பலவிதமாக போராடி கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தினுடைய அனைவரது போராட்டத்தின் உடைய விளைவாக 38 பேர் விடுதலை ஆனார்கள். 38 பேர் விடுதலை ஆனார். இன்று 10 பேர் தான் மிகுதியாக இருக்கின்றார்கள். இந்த 38 பேரின் விடுதலை நாங்கள் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவால் இடம்பெற்றார். ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசியலை மிக மோசமாக காட்டமாக விமர்சித்துக் கொண்டிருந்தோம். இன்று வரை விமர்சிக்கின்றோம். ஆனால் இந்த விடயத்தை நான் இன்று சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது என்னென்றால், இன்று அனுரவினுடைய அரசு மக்களுக்கு சென்று நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று கூறிவிட்டு இன்று நான் ஹர்ஷ நாணயக்காரவை சந்திப்பதற்காக பல முறை முயற்சி எடுத்தும் சொல்லியிருக்கின்றார். இல்லை என்றால் பிறகு தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்னோட சொல்லியிருக்கிறேன். நான் அவரை சந்திப்பதற்காக ஒரு பிரதியமைச்சர் கூட கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றேன். பல்வேறு வழிகளில் முயற்சி செய்தும் எதுவும் இடம்பெறவில்லை. அதற்கு பின்னர் நேரடியாக நான் பிரதமரை ஒரு முறை சந்தித்து தொடர்பாக பேச வேண்டும் என்று அதற்கான முயற்சிகள் எடுத்தேன். அதுவும் இடம்பெறவில்லை. இப்படி பல்வேறு முயற்சிகள் அனைத்துமே எந்தவித பயனுமற்று போய் கிடக்கின்றது. 6 மாத காலங்கள் ஆகிவிட்டது. இவர்களது விடுதலை இடம்பெற்றிருக்க வேண்டும். ஏனைய விடயங்கள் போலல்ல. ஒரு நிலம் அதற்கு உயிர் இல்லை. அதை சற்று காலம் சென்று விடுவித்தால் கூட பரவாயில்லை என்று நாங்கள் இருக்கலாம். ஆனால் மனிதர்கள்
உங்களுக்கு தெரியும், நானும் நீங்களும் சுதந்திரமாக வாழ்கின்றோம். ஒரு விடயம் இருக்கின்றது. 19 வயதில் கைது செய்யப்பட்ட ஒருவர் 30 வருடங்கள் 50 வயது வரை சிறையில் இருக்கின்றார். அவர் விடுதலை புலியாக இருக்கலாம், அவர் என்னவாக இருந்து விட்டு, ஆனால் இன்று கருணா, பிள்ளையான், கேபி எல்லாம் வெளியில தான் இருக்கிறார். எந்த அடிப்படையில் இருக்கிறார்கள் என்றால், இந்த யுத்தம் முடியும் பொழுது மஹிந்த ராஜபக்ச அன்று நாங்கள் விடுதலை புலிகள் என்று யாரையும் பார்க்கவில்லை, அவர்களை எல்லாம் நாங்கள் புனர்வாழ்வளித்து வெளியில் விடுகின்றோம் என்ற அடிப்படையில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். எனவே இந்த யுத்தம் தமிழர்கள் மேல் திணிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக அரசியல் கைதிகளாக இருந்த பலர் எந்தவித குற்றமற்றவர்கள் என்று நீதிமன்றத்தால் 15-16 வருடங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், போதிய சாட்சிகளில் என்று. இன்னும் பலர் எந்த அடிப்படையில் சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், எந்த அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றன என்றால் ஒப்புதல் வாக்குமூலம். இந்த ஒப்புதல் வாக்குமூலம் என்றது சித்திரவதைகளினூடாக வெறும் சிங்கள மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. சிங்களமே தெரியாத ஒருவரை சிங்கள மொழியில் ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதி கையொப்பத்தை வாங்கி அவர்களை குற்றவாளிகளை ஆக்கியிருக்கின்றார்கள். எனவே இதில் யார் உண்மையான குற்றவாளிகள், யார் செய்தார்கள் செய்யவில்லை என்றால் இன்று யாரும் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. கிட்டத்தட்ட 2 ஆயுள் தண்டனைகளை முடித்திருக்கின்றார்கள். இவர்கள் வெளியில் இருக்க வேண்டியவர்கள். அவருடைய இளமை காலம் சீரழிவதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த நாட்டில் இருந்த இனவாதம் என்பதை இந்த அரசு முதலில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை குற்றவாளிகளாக பார்ப்பதோ அல்லது அவர்களை பிழையான முறையில் ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு போவதோ மிகவும் பிழையானது. அதேபோல் இத்தனை காலமும் விடுதலையான எந்த ஒரு அரசியல் கைதியும் ஒரு தவறான விடயத்தில் ஈடுபடவில்லை, வன்முறையை தூண்டும் விதமாக பேசவில்லை, விடுதலை புலிகளை மீள உருவாக்கும் முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடவில்லை. இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் சுமூகமாக வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் உண்மையில் அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும். சுமூகமாக அவர்கள் தங்களது வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கான அந்த வேலை திட்டத்தை தான் செய்ய வேண்டும். இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் பல தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எந்த ஒரு பொழுதும் அரசியல் கைதி விடுதலை தொடர்பாக பேசியது கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கம் பேசியது. இப்போ இது எவ்வளோ ஒரு நாடகத்தன்மையானது. ஒரு விடயத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். சுனில் ரத்நாயக்கா மிருசுவில் படுகொலையில் 8 பேரை 5 வயது குழந்தை உட்பட 8 பேரை கொலை செய்து அந்த கொலை நிரூபணமாகி மரண தண்டனை பெற்றவருக்கு வெறும் 5 ஆண்டுகளில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கி, அதே ஜனாதிபதியிடம்தான் ஆனந்த சுதாகரனுடைய விடுதலைக்காக 1 லட்சம் கையெழுத்து வேட்டைகளை தமிழ் மக்கள் வழங்கினார்கள். எனவே இந்த நாட்டினுடைய மோசமான அரசியல் சூழ்நிலையாலும் மோசமான அரசியல் பின்னணியாலும் பேரினவாதத்தினுடைய உந்துதலாலும் இளைஞர்கள் தவறான வழியில் ஆயுதத்தை நோக்கி சென்ற காரணத்தால் தான் இவர்களை நாங்கள் அரசியல் கைதிகள் என்ற வரையறைக்குள் வைத்திருக்கின்றோம். அரசியல் பிரச்சனை கூடாக கைதானவர். எனவே இந்த அடிப்படையில் தான் அவர்களை அரசியல் கைதி என்ற வரையறைக்குள் வைத்திருக்கின்றோம். எனவே இந்த அரசாங்கம் பாரிய பொறுப்பு கூறலை செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம். அதேபோல் இவர்கள் மக்களிடம் சென்று அரசியல் கைதியை விடுவிப்போம் என்று சொல்லி வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். வடகிழக்கில் உங்களுக்கு தெரியும் எத்தனை NPP உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்ற பாராளுமன்றத்தில் ஒருவரால் கூட பாராளுமன்றத்தில் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக பேச முடியாது. ஏனென்றால் NPPயில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஊமைகள். அவர்கள் தலையாட்டி பொம்மைகள். அவர்களால் சுயமாக செயற்பட முடியாது. எண்ணிக்கை அடிப்படையில் சிறிதாக இருக்கக்கூடிய தமிழ், முஸ்லீம், மலேகம் போன்ற 3 தேசிய இனங்களை சார்ந்தவர்களும் NPPயில் இருப்பது மேலும் தங்களை அடிமைப்படுத்துவதற்கு ஒப்பானது என்பதை நான் இன்று பூரணமாக உணர்கின்றேன். என்றால் தங்களுடைய சொந்த இனத்திற்கு இவ்வளவு மோசமான விளைவுகள் நடக்கும் பொழுது கூட அது தொடர்பாக ஒரு வார்த்தை கூட அவர்களால் பேச முடியாது. தையிட்டி விகாரை தொடர்பாக பேச முடியாது, மற்றது அரசியல் கைது தொடர்பாக பேச முடியாது. முஸ்லீம் உறுப்பினர் ஒருவர் இருந்தால் முஸ்லீம்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகள், முஸ்லீம்கள் தொடர்பாக அங்கிருக்கின்ற ஒரு MP கேவலமாக பேசும்பொழுது அதனை எதிர்த்து பேச முடியாது. பலஸ்தீன் தொடர்பாக ஒட்டப்பட்ட ஸ்டிக்கருக்காக கைது செய்யப்பட்டவர் தொடர்பாக பேச முடியாது. எனவேதான் இந்த பேரினவாத அரசாங்கங்களில் ஏனைய தேசிய இனங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கம் வகிக்கும் பொழுது அவர்கள் முதுகெலும்போடு நின்று பேச வேண்டும். அவர்கள் தங்களது இனத்துக்காக வேலை செய்ய வேண்டும். அடிமைத்தனத்துக்காகவும் தங்களோட கட்சிக்காகவும் அங்கிருக்கின்ற சிங்கள தலைவர்களுக்காகவும் வேலை செய்ய முடியாது. அங்கிருக்கின்ற தலைவர்கள் பௌத்த சிங்களவர்களை எவ்வளவு தூரம் குளிர்வடைய வைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்று யுத்த குற்றம் என்று 4 பேருக்கு எதிராக ஒரு விடயம் வரும் பொழுது உடனடியாக அவர்களை காப்பாற்றுகின்றார்கள். ஏன்? இங்கிருக்கின்ற சிங்கள மக்கள் நொந்து விடக்கூடாது என்பதற்காக. தலதா மாளிகைக்கு செல்ல மாட்டேன், தலதா மாளிகைக்கு ஏன் கேமரா எடுத்துட்டு செல்றாங்க என்று சொன்ன அனுரகுமாரா உடனடியாக ஓடுகின்றார். ஏன்? பௌத்தர்கள் சந்தோஷமா இருக்கணும்.
மகாநாயக்கர்களின் காலில் விழுவதை ஒரு இடதுசாரி ஒரு காலம் விரும்ப மாட்டான். இடதுசாரி பின்னணியில் இருந்து வந்த அனுரகுமார மகாநாயக்கர காலில் விழுறாங்க. அவர் நான் நினைக்கின்றேன் ஆட்சி பீடம் ஏறிய உடனே முதலாளித்துவத்தனத்தை கையில் எடுத்தார் தெரியவில்லை. அதான் என்னண்டா, அதை என்ன பிரச்சனைண்டா, இவங்க எப்போவுமே நான் சொல்கிறேன்டா, இந்த நாட்டில் இருக்கிற பிரதான பிரச்சனை இந்த பௌத்தர்களை பௌத்த பேரணவாதத்தை மகிழ்ச்சிப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும் என்ற காரணத்தால் தான் இந்த நாடு அழிவு பாதைக்கு சென்றது. இன்றும் இவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர்கள் நொந்துவிடக்கூடாது, அவர்கள் ஏதாவது குழப்பத்தை விளைவித்து விடுவார்கள், இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தையிட்டி விகாரை அகற்றுவதனூடாக சிங்கள மக்கள் கொதித்து விடுவார்கள் என்றால் அனைவரும் ஒரு சாராருக்காக அரசியல் செய்கின்றார்கள். அவர்கள் சிங்கள மக்களுக்காக அரசியல் செய்யும் பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய இனங்களுக்கான அரசியலை தான் அங்கு செய்ய வேண்டும். என்றால் இவர்கள் திருந்தாத பட்சத்தில் ஒரு தேசிய இனம் தான் இங்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் இவர்கள் வேலை செய்யும் பொழுது 9ஆம் சரத்திலே பௌத்தத்துக்குரிய முன்னுரிமை அகற்றாமல் இது பௌத்த நாடென்ற உறுதியான ஒரு விடயத்தை அரசியல் அமைப்பினூடாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இவர்கள் அனைவரும் இலங்கையராக ஒன்றிணையுங்கள் என்ற போலி பிரச்சாரத்தில் உங்களது தேசிய இனங்களை அடக்கி ஒடுக்கும் பொழுது நீங்கள் அவர்களோடு நின்று தோழர் என்று பின்னால் நிற்பதை விட கேவலமான ஒரு அரசியல் எதுவும் இல்லை. நீங்கள் எல்லாரும் அடிமைகள் என்ற விடயத்தை நான் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டேன். ஆனால் அண்மையிலே நான் பார்த்தேன், நீங்கள் சொல்லுங்கள் இதுவே பேசுகின்றார்கள் என்று சொன்னீர்கள். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சொல்லியிருந்தார், இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை, இங்கு சர்வதேச விசாரணை அவசியம் இல்லை என்று சொன்னார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானம்? இளங்குமரன் அப்படி சொன்னாரா? சொன்னார். ஓகே, அப்படி சொல்லியிருந்தால் இலங்கையில் யுத்த குற்றம் இடம்பெறவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் சொன்னால், இத்தனை காலமாக 8 வருடங்களுக்கு மேலாக வீதிகளில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற தாய்மாரின் கண்ணீரை கேவலப்படுத்துகின்றார். அவருக்கு தெரியும், அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒருவர், யாழ்ப்பாணத்தில் யுத்த காலத்தில் வளர்ந்த ஒருவர், அவருக்கு தெரியும் யுத்தம் அவ்வளவு கொடூரமானது, அந்த யுத்தம் எப்படி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது, யுத்தம் விடுதலை புலிகளுக்கு எதிராக அல்ல தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் அங்கு நடத்தப்பட்டது. தமிழ் மக்களை கொத்து கொத்தாக எப்படி கொன்றார்கள், பச்சிலங்குழந்தை உட்பட எப்படி அங்கு கொலை செய்யப்பட்டார்கள். ரணில் விக்ரமசிங்க இன்று சர்வதேச ஊடகத்துக்கு நேரடியாக சொல்லியிருக்கின்றார், இறுதி யுத்தத்தின் போது அங்கிருந்த வைத்தியசாலைகளின் மேல் எப்படி குண்டுகள் போடப்பட்டது, எத்தனை பத்திரிகையாளர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்டார்கள், எத்தனை இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டார்கள், இப்படி எத்தனையோ பேரை காவு வாங்கிய மிக மோசமான யுத்த குற்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை பார்த்து இலங்கையில் யுத்த குற்றம் இடம்பெறவில்லை என்று இளங்குமரன் கூறியிருந்தால் இதைவிட கேவலமான ஒரு அரசியல் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் அவருக்கு கூறிக்கொள்கின்றோம். இல்லை, அவர் கூறினார், அதனால தான் உங்களிடம் அந்த கேள்வியை தொடுத்தோம். அடுத்தது என்னன்னு சொன்னால் ரஜீவ், இப்பொழுது இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற அனுரகுமார திசாநாயகர் அறகலைய போராட்டத்திலே மிக பெரும் பங்கு வகித்தவர். அது நாட்டு மக்கள் பார்த்தார்கள், இல்லை என்று சொல்ல மறக்க முடியாது. எனவே அவர் சொல்கின்றார் என்னென்று சொன்னால், தங்களுடைய ஆட்சியை, தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு யாரும் பகல் கனவு காண வேணாம் என்று சொல்கின்றார். அவருக்கு அனுபவம் இருக்கும். இந்த நாடு பொருளாதாரத்திலே பின்னோக்கி சென்ற பொழுது அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தானே அவரும் முயற்சி பண்ணி காலி முகத்திடல் வரைக்கும் வந்தார். அதே நிலைமை மீண்டும் உருவாகலாம் என்று அவரே நினைக்கிறார். ஆட்சியை கவிழ்ப்பது என்பது ஒரு அரசியல் செயற்பாட்டாளர்களின் வேலை அல்ல, அது மக்களின் வேலை. அனுரகுமார திசாநாயக்க காலிமுகத்திடல் போராட்டத்தை நடத்தவில்லை, உண்மையில் அதுக்கு மக்கள் பாரிய அளவிலே பங்களித்திருந்தார். இல்லை, நான் பார்த்தேன் சஜித் பிரேமதாச ஒரு தரம் பிறகும் போது அங்கே நான் முதலாவது நாளில் இருந்தேன். எனக்கு தெரியும் அங்கு ஜேவிபியினுடைய பங்களிப்பு, என்பிபியினுடைய பங்களிப்பு இருந்தவர் எங்களோட பல தோழர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள்லாம் நடத்தினார்கள் என்று அல்ல, நான் சொல்கின்றேன் அந்த காலிமுகத்திடல் போராட்டத்தினுடைய பெரிய பலம் என்பது மக்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஜனாதிபதி கோட்டா தேவையில்லை என்கின்ற அந்த நிலை வந்த காரணத்தால் தான் அந்த போராட்டம் வீரியமடைந்தது. இவர் தனியே ஒரு அரசியல் கட்சியால் இவரை விலட்ட முடியாதுன்ற மாதிரி போக்கில் இவர் இதை சொல்கிறார். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அவருக்கு விளங்க வேணும், மக்களுக்கு ஒரு கட்டத்திலே வெறுப்பு பெறும் பொழுது, மக்கள் விரோதமான ஒரு ஆட்சி நடைபெறும் பொழுது மக்களுக்கு நன்கு தெரியும், ஏற்கனவே ஒரு ஜனாதிபதியை எங்களால் விரட்டி அடிக்க முடிந்திருக்கின்றது, எனவே இன்னொருவரை விரட்டி அடிப்பதற்கு அவர்கள் வரலாம். அதனை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் செய்த பிழைகளை நீங்கள் செய்யக்கூடாது. இந்த நாட்டில்
நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது பாரிய மாற்றங்களாக இருக்க வேண்டும். இருக்கின்ற அதே விடயங்களை கொண்டு நகர்த்துவதற்கு இங்கு புதிய கட்சிகள் தேவையல்ல, கட்சியே தேவையில்லை. இங்கே விட்டிங்கன்னா இது இப்படியே தான் போயிட்டுருக்கும். என்ன பாரிய மாற்றங்களை நீங்களும் நானும் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோம் இந்த நாட்டில்? ஒன்றுமில்லை. அப்போ இது எல்லாருமே சொல்கின்றார்கள். சொல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு இருக்கின்றது. ஏனென்றால் குறிப்பாக என்பிபி போன்ற ஒரு கட்சி எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது எவ்வளவு விடயங்களை எதிர்த்து போராடி இருந்தார்கள். இன்று அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் செயலாளர் எல்லாம் இன்று இன்னும் சிறையில் தான் இருக்கின்றார்கள். மிகுதியானவர்களை விட்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு கைது இடம்பெறும் பொழுது அனுர எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது எப்படியான குரல்களை எழுப்பியிருப்பார் என்று அடித்து அவர்களுக்கு காயம். ஆனால் அவர்கள் ஒரு அமைதி வழியிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டம் முக்கியமான ஒரு போராட்டம், சுகாதார அந்த சம்பந்தமான போராட்டம், அது முக்கியமான ஒரு போராட்டம். அமைதி வழி போராட்டங்களின் ஊடாக ஆட்சியை பிடித்த ஒரு கட்சி, தொழிற்சங்க போராட்டங்களின் ஊடாக ஆட்சியை பிடித்த ஒரு கட்சி, போராட்டங்களின் ஊடாக மக்கள் மனதை வென்ற ஒரு கட்சி, மாணவர்களின் போராட்டங்களின் ஊடாக கட்சியை வளர்த்த ஒரு கட்சி இன்று ஒரு மாணவர் போராட்டத்தை அடித்து இழுத்து கைது செய்து அடக்கி ஒடுக்குகின்றதென்றால் இன்று அவர்களுடைய அரசியல் பலம் என்பதும் அவர்கள் அரசாட்சிக்கு ஏறியவுடன் அவர்களுடைய தன்மை என்பதும் முற்றாக மாறியிருக்கின்றது என்பதை ஒவ்வொரு குடிமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அதாவது ரஜினிகாந்த் அவர்களே, இப்போ நீங்கள் திருவோணமலையை பூர்வீகமாக கொண்டவர். இன்று திருவோணமலையுடைய தமிழருடைய அரசியல் நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது சம்பந்தனையாவின் மறைவுக்கு பிறகு? திருவோணமலையில் சம்பந்தரையா இருக்கும் பொழுதே அவருக்கு வயதாகிவிட்டது. திருவோணமலைக்கான அரசியலை சம்பந்தரையா பெரிய அளவில் செய்யவில்லை. ஏன்னா என்ன காரணம் என்றால் சம்பந்தரையா கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த காரணத்தால் திருவோணமலையினுடைய அரசியல் விடயங்களை அவர் பெரிதாக செய்யவில்லை. திருவோணமலையை பொறுத்தவரையில் திருவோணமலையினுடைய தமிழர்கள் மிக வெகுவாக சுருங்கி விட்டார்கள். ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கின்றது. தற்பொழுது குகதாசன் ஐயா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். அவருக்கும் வயதாக அவர் ஒரு வயதானவர். அவர் நீண்ட காலத்துக்கு பிறகு கனடாவில் இருந்து திருவோணமலைக்கு வருகை தந்தவர். என்னை பொறுத்தவரையில் நான் திருவோணமலைக்கான அரசியலை பேசலை. நான் முழு நாட்டுக்குமான அரசியலையும் குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் மலையக மக்கள் தொடர்பான அரசியலை பேசுகிறதுல நான் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன். ஆனால் திருவோணமலையில் பிறந்தவன் என்ற அடிப்படையில் திருவோணமலைக்கு சரியான அரசியல் ஆர்வமுடைய சரியான இளைஞர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை எப்பொழுதுமே. அதற்காக நான் சில இளைஞர்களை அங்கு பார்க்கின்றேன். இப்பொழுதெல்லாம் செயற்பாடுகளில் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கட்சி அவர்களுக்கான இடங்களை வழங்குவதில் பின்னிக்கின்றார்கள். இந்த கட்சி என்பது அதுதான் பிரச்சனை. உண்மையிலே உதாசனையாவும் நான் நினைக்கின்றேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஆரம்ப காலத்தில் இருந்து அடிமட்ட தொண்டர்களாக இருந்து வந்தவர்கள் இதுவரைக்கும் வாய்ப்புகள் இல்லாமல் பரிதவிக்கின்றார்கள். கோதாசனையா அவர்கள் கனடாவில் இருந்து வந்தவர். அவரை நிறைவேற்று குழு மத்திய குழுக்கெல்லாம் உள்வாங்கி பாராளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது அவர்களுடைய அந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சரிவுக்கு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. மறுபக்கத்தில் என்பிபியினுடைய வெற்றியை எடுத்து பாருங்கள். எத்தனை இளைஞர்கள், அதுவும் அடிமட்டத்திலிருந்து மக்களோடு மக்களாக பணிபுரிந்த இளைஞர்களை எப்படி என்பிபி தங்கள் வசம் ஈர்த்து அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றது. கொள்கை ரீதியாக அவருடைய அரசியல் ரீதியாக செயற்பாடு ரீதியாக நாங்கள் விமர்சனங்களை வைத்தாலும் அந்த இளைஞர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அதில் அவர்கள் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், பெரிதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமெல்லாம் அரசியலில் தேவையில்லை. அவர்கள் மக்களோடு மக்களாக மக்களை புரிந்து கொண்டவர்களாக அப்படித்தான் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அது இந்த தமிழரசு கட்சி போன்ற கட்சிக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட சிலரே தொடர்ச்சியாக இந்த பதவிகளிலும் கதிரைகளிலும் அமர வேண்டும் என்று நீங்கள் சும்மா எடுத்து பாருங்கள். தமிழரசு கட்சியினுடைய இந்த தலைமைத்துவங்களை மிகுந்த வயதானவர்கள் இவர்கள் இருப்பதால் எத்தனையோ இளைஞர்கள் இந்த இடத்திற்கு வர முடியாமல் சிறு சிறு செயற்பாடுகளோடு ஒதுங்கி இருக்கின்றார்கள். நன்கு அரசியல் செய்யக்கூடிய இளைஞர்கள் இந்த கட்சிகளில் இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்ட இளைஞர்கள் எல்லாம் இந்த அரசியலிருந்து விலகுவதற்கு தலைமைத்துவங்களினுடைய பேராசை, கதிரைகளினுடைய ஆசை, விட்டு கொடுக்கும் மனமில்லாமை, இளைஞர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தன்மை இல்லாமை, அதாவது மக்கள் பிரச்சனை அல்லது மக்களுக்கான செயற்பாடு, மக்களுக்கான அரசியல் என்ற விடயத்தை முன்னுக்கு போடாமல் தங்களினுடைய சுயலாபங்களை, தங்களினுடைய புகழ், தங்களினுடைய பதவி ஆசையை முன்னுக்கு போடுகின்ற காரணத்தால் வந்த பிரச்சனை தான் இது. அவர்கள் படிப்பினை என்பதை இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்
இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என்னென்னு சொன்னால் 22 ஆசனங்கள் இருந்தவர்கள் இன்று 8 ஆசனங்களிலே வந்து நிற்கின்றாங்கன்னா ஒரு பாரிய சரிவு. அந்த சரிவை ஈடு செய்வதற்கு உரிய உகந்த தருணமான இந்த தருணத்தில் கூட இளைஞர்கள் பரவலாக வடகிழக்கில் நிறுத்தப்படவில்லை, நாங்கள் பார்க்கின்றோம். சரி, அவர்களை விட்டு விடுவோம். உங்களுடைய அரசியல் படத்துக்கு போவோம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினராக இருக்கின்றீர்கள், தேர்தல் களக்கன்று இருக்கின்றீர்கள். இந்த அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது, மனித உரிமையில் செயற்பாடுகள் பாரிய அச்சுறுத்தல்கள் வரும். ரஜினிகாந்துக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது? நிச்சயமாக என்னை 2 முறை கைது செய்திருக்கின்றார்கள். முதலாவது கைது மிக கொடூரமாக நடந்தது. அந்தண்டே இரவு 12 மணிக்கு போய் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மாட வீட்டில் எல்லாம் தட்டி பிரச்சனைப்பட்டிருக்கின்றார்கள். கிழமைக்கு கிழமை திருவண்ணாமலையில் சென்று என்னை பற்றி அங்கிருக்கின்ற கிராம சபையரிடம் பகுதியினரிடம் விசாரிக்கும் நடவடிக்கை எல்லாம், அதாவது அந்த 90ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். என்னிடம் நேரடியாக வருவதை தவிர்த்திருக்கின்றார்கள். ஆனால் சில இடங்களில் என்னை பின்தொடர்வதை நான் அவதானித்திருக்கின்றேன். எங்கெல்லாம் நாங்கள் போராட்டம் தொடர்பாக அறிவிக்கின்றோமோ அங்கெல்லாம் இந்த புலனாய்வு பிரிவினர் வந்து எங்களை படம் எடுப்பதும் எங்களை அச்சுறுத்தும். அது ஒரு அச்சுறுத்தல் தான். அச்சுறுத்தல். நீங்கள் சாதாரணமாக உங்களை ஏன் ஒருவர் படம் எடுக்க வேண்டும்? உங்களே ஒருவர் வந்து ஒரு ஒளிப்பதிவு செய்கின்றார், படம் எடுக்கின்றார் என்றால் உங்களுக்கு ஏதோ செய்ய போகின்றார், உங்களுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்துகின்றார். நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள் உங்களை படம் எடுக்கிறோம். இது தொடர்ச்சியாக எனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அதன் பிற்பாடு சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நான் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய ஒரு போராட்டத்தில், அமைதி வழி போராட்டம் ஒன்றிலே கலந்து கொண்டிருந்தேன். போலீஸாருடன் சில வாக்குவாதங்களில் ஈடுபட்ட பொழுது என்னை கைது செய்தார்கள். என்னை கைது செய்து கூட்டிச் செல்லும் பொழுது அதில் உள்ளே இருந்த ஒரு போலீஸ்காரர் சொன்னார், நீ வாழ்க்கையில் வெளியில் வராயில்லாமல் நான் பண்ணுறேன், அப்படி தான் சொல்லிக் கொடு. நான் சொன்னேன், அப்படி நீங்கள் செய்ய முடியாது, ஏன்னா நான் எதுவுமே செய்யலை, நான் ஒரு போராட்டத்தில் இருந்தோம். அவர்களுக்கு என்னுடைய செயற்பாடுகள் சம்மந்தமாக எதுவும் தெரியாத காரணத்தால் ஒரு சாதாரண நபர் என்று நினைத்துக்கொண்டு தான் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போனவர். ஆனால் நான் 1 மணி நேரத்திலே வெளியில் வந்துட்டேன். என்ன காரணம் என்றால், எனக்கு இங்கே ஒரு கட்சி இருக்கின்றது, சிங்கள மக்களுடைய ஆதரவு இருக்கின்றது, உடனே குரல் கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். ஆனால் சாதாரணமாக செயற்படக்கூடிய ஒரு தமிழ் முஸ்லீம் இளைஞர்களுக்கு இப்படியான பாதுகாப்பு வசதிகள் இருக்கின்றதா என்று கேட்டால் அது கேள்விக்குறி. இன்னொரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். நேற்று முன்தினம் நான் அரவிந்தன் என்கின்ற ஒரு அரசியல் கைதியை சென்று பார்வையிட்டேன். அவர் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு 1 வருஷமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரின் அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் சொல்கின்ற காரணம், விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருக்கின்றார் என்று யாரோ ஒருவர் எழுதியதற்கு இதை நம்ப வேண்டாம் என்று அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளாமல் அதை காரணம் காட்டி தான் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை விளங்கப்படுத்துவதற்கு நீதிமன்றத்துக்கு போக வேணும், இவருக்கு ஒரு சட்டத்தரணி இருக்க வேண்டும். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தில் இவரை கைது செய்த காரணத்தால் இவரால் இன்று வரை நீதிமன்றத்துக்கு சென்று இந்த உண்மைத்தன்மையை கூட எடுத்து சொல்ல முடியாமல் இருக்குது. குற்றம் சாட்டப்பட்டவர்களை குற்றவாளி என நிரூபிக்கும் வரையில் வெளியில் வைத்திருப்பதற்கு தான் பிணை என்கின்ற ஒன்று இருக்கின்றது. கொலை குற்றவாளி கூட வெளியில் தான் இருக்கின்றார். இத்தனை குற்றவாளிகளும் சென்று அடுத்த நாளே பிணையில் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்டு 1 வருடமாக 26ஆம் தேதி மார்ச் 26ஆம் தேதி சற்றியா 1 வருடமாக 1 வருடமாக அவர் சிறையில் இருக்கின்றார். இதுதான் சொல்லணும். என்னென்றால், எங்களுக்கு ஒரு கட்சியும் ஒரு பாதுகாப்பும் இருந்தே எங்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கின்றது. நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத அளவிற்கான அச்சுறுத்தல் எல்லாம் இருக்கின்றது. சில நாட்களிலே நாங்கள் பேசிவிட்டு, சில இடங்களில் மேடைகளில் பேசிவிட்டு, சில பேச்சுக்களை நிகழ்த்தி விட்டு வரும் பொழுதெல்லாம் எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாம் அவ்வளோ அச்சுறுத்தல்கள் வரும். சிங்கள தரப்பிடம் இருந்து எங்களை புலி என்றே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை பேசுவதாலே புலிச்சாயத்தை எங்கள் மேல் பூசுகின்றார்கள். நாங்கள் விடுதலை புலிகள் அல்ல, நாங்கள் தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை பேசுகின்றோம், முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனையை பேசுகின்றோம். ஆனால் எங்களுக்கு இப்படியான சாயங்களை பூசுவதன் ஊடாக எங்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் வைத்திருப்பதே எங்களுக்கு பாரிய அச்சுறுத்தல் தான். அதாவது இது அனுரகுமார் திசாநாயகர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்து 3 நாட்கள் நினைக்கின்றேன், ஞாபகம் இருக்கின்றது, 3 நாட்களுக்குள்ளே இந்த அவசர ஆலை சட்டத்தை உடனே நீக்கி விடுவேன் என்று சொன்னார். பயங்கரவாத தடை சட்டம், பயங்கரவாத தடை சட்டத்தை தூக்கி விடுவேன், தமிழ் மக்களுக்குரிய புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை கொண்டு வருவேன் என்று சொன்னார். எரிபொருளிலே ஏராளமான கொமிஷன் கிடைக்கின்றது, அதை நிறுத்துவேன் என்று சொன்னார். பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. வெட் வரியை நீக்குவேன் என்று சொன்னார். அத்தியாவசிய பொருட்கள், மருந்து பொருட்கள், பாடசாலை உபகரணங்களுக்கான வெட் வரியை நீக்குவேன் என்று. இப்பொழுது அவர்கள் ஒரு புதிய ஆயுதத்தை எடுத்திருக்கின்றார்கள் சிறுபான்மை மக்கள் மீது. அம்பாறை கல்முனையிலே ஒரு முஸ்லிம் தீவிரவாத குழு ஒன்று உருவாகி இருப்பதாக. இது அவங்களுடைய கருத்து என்ன? தீவிரவாத குழு என்று இவர்கள் அவசரப்பட்டு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைண்டா, ஒன்றை பிள்ளைங்களோடும்
இங்கே ஒரு ஒரு குறிப்பிட்ட குழுவை தீவிரவாதம் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த இனத்தையும் தான் அது பாதிக்குது. எப்போவுமே ஒட்டுமொத்த இனத்தின் மேலான தாக்குதலாக இருக்கின்றது. இதனை அமைதியான வழியிலே தேடி கண்டுபிடித்தான் செய்ய வேண்டும். இப்போ ஞானசார தேரர் வந்து ஒரு ஒரு தீவிரவாத தன்மையுடைய ஒரு ஆள் தான். ஏனைய இனங்கள் மீது மிக மோசமான இனவாதத்தை கக்கி கொண்டிருக்கின்றார். ஏன் அவரையும் அவரது குழுவையும் இவர்கள் தீவிரவாதி என்று சொல்வதில்லை? அவர் அண்மையிலே சொன்னாரே அப்போ ஏன் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இவ்வளவு தகவல் தெரிந்திருக்கிறார்? அதாவது வெளிநாட்டவர் உட்பட நூற்றுக்கணக்கான 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த ஒரு நிகழ்வு தொடர்பான விடயங்கள் தனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஒருவரை ஏன் கைது செய்து இன்று வரை அவர் என்ன தகவல் என்று பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள்? ஏன் அம்பட்டிய சுமனானந்த தேரர் என்பவர் தெற்கில் இருக்கின்ற தமிழரை வெட்டி கொள்வேன் என்று கூறியவரை ஏன் இவர்கள் தீவிரவாதி என்று கூற தயங்குகின்றார்கள்? எனவே முஸ்லீம் தமிழ் மக்கள் மீதான இந்த தீவிரவாத பயங்கரவாத என்ற சொற்பிரயோகம் சரியானதா என்கின்ற கேள்வி நிறையவே இருக்கின்றது. அது ஒரு இனங்களை ஒரு அடிமைத்துவப்படுத்துவதற்கும் இங்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டுவதற்குமான ஒரு செயற்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். இல்லை, இது தொடர்பான பூரணமான விளக்கத்தை அவர்கள் தர வேண்டும். இஸ்ரேல் மீதான இனப்படுகொலை தொடர்பாக முஸ்லீம் மக்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. எனவே நாங்கள் பலஸ்தீனுடைய விடுதலையை ஆதரிக்கின்றோம். இதே நிலைப்பாட்டில் பல முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். இதைத்தான் இன்று இவர்கள் தீவிரவாதமாக மெதுமெதுவாக சித்தரித்து கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலியர்கள் மீது காட்டப்படுகின்ற அந்த வெறுப்பு என்பது இனப்படுகொலை சார்ந்தது. இனப்படுகொலை செய்தவர்களை வெறுக்கின்றார்கள். அந்த வெறுப்பின் மீது இவர்கள் பயங்கரவாத சாயம் பூச முனைகின்றார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. இப்போ இறுதியாக இடம்பெற்ற கைது ஆகட்டும் அல்லது இந்த ஏனைய விடயங்களாகட்டும், பலஸ்தீன் தொடர்பாக இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளை இவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்ற சந்தேகம் தான் எனக்கு இருக்கின்றது. இந்த தீவிரவாதம் பயங்கரவாதம் என்ற சொற்பிரயோகம் எல்லாம் எப்பொழுதுமே தமிழ் முஸ்லீம் மக்கள் மீது தான் பயன்படுத்தப்படுகின்றன. ஏன் சிங்களத்தில் தீவிரவாதம் இல்லையா, இருந்தது இல்லையா? அல்லது நான் சொல்கிறேன் ஒரு விஷயம், இலங்கையில் இடம்பெற்ற படுகொலைகளை அதிகமாக நிகழ்த்தியது வந்து பௌத்த பேரினவாதம். எனவே அவர்களை விட தீவிரவாதிகள் இருக்க முடியும். ஆனால் இங்கே ஏதாவது ஒரு சிறு குழு ஒரு சின்ன வேலையை செய்தவனை ஒட்டுமொத்த இனத்தையும் இன்றைக்கு வரைக்கும் தாக்கி கொண்டிருப்பாங்க. அவங்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள். இது இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. நான் நினைக்கின்றேன், இந்த சிறுபான்மை இனத்தை பெரும்பான்மை இனம் மாறி மாறி வருகின்ற ஆட்சியாளர்கள், நினைக்கின்ற ஜே.ஆர். ஜெயவர்தன முதல் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் சிறுபான்மை சமூகம் நசிக்கப்படுகின்றது பல வழிகளிலும். இதற்காக பலர் போராடினார்கள், குரல் கொடுத்தார்கள். நான் நினைக்கின்ற ஊடகங்கள் ஊடகங்கள் தாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் நீண்டு கொண்டு செல்கின்றது. தற்பொழுது இதெல்லாம் கடந்து இதோடு சம்பந்தப்பட்ட பலர் என்று எல்லோரும் நினைக்கின்றவர்கள் இன்று ஒரு கட்சியை உருவாக்கி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று அரசியல் பிரயோகம் செய்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? இந்த வியாழேந்திரன், கருணா பிள்ளையான் போன்றவருடைய அரசியல் என்பது நாங்கள் நீண்ட காலமாக அதை நான் எதிர்த்திருக்கின்றேன். என்ன காரணம் என்றால், தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் அவர்களுக்கிடையில் சில கசப்புணர்வுகள் இருக்கின்றது கடந்த காலம் தொடர்பாக. ஆனால் இரண்டு தரப்பும் ஒரு விடயத்தில் ஒரே அளவு பலம் உடையவர்களான என்னென்றால் அரசியல் அதிகாரம் தொடர்பாக எப்போவுமே பலமற்றவர்கள். முஸ்லீம் மக்களுடைய அரசியல் அணுகுமுறையும் தமிழ் மக்களுடைய அரசியல் அணுகுமுறையும் வேறாக இருக்கலாம். ஆனால் இரு தரப்பும் ஒரே விதமான ஒடுக்குமுறையை சந்தித்து கொண்டே இருக்கின்றது. நாங்கள் இந்த இரு தரப்பையும் எப்படி ஒற்றுமையாக்கி எங்களுடைய அரசியலை ஒரு நியாயமான பக்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை உடையவர்களாக தான் நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் மட்டக்களப்பிலே கிழக்கென்றும் கூற முடியாது. குறிப்பாக மட்டக்களப்பில் பிள்ளையான் வந்து இந்த இரு தரப்புக்கும் இருக்கின்ற அந்த கசப்புணர்வை அரசியல் மூலதனமாக்கி இவ்வளவு காலமும் அரசியலில் நிலைத்திருந்தார். ஆனால் மக்கள் தெளிவடைந்து இன்று அவரை அரசியலில் இருந்து அகற்றி இருக்கின்றார்கள். அதேபோல் வியாழேந்திரன் தமிழரசு கட்சியில் இருந்தார், பின்னர் மைத்திரியோடு போனார், பிறகு மஹிந்த ராஜபக்சவோடு கூட்டு சேர்ந்தார். இப்படி அவருடைய அரசியல் என்றது பாய்ந்து கொண்டே இருக்கின்றார். என்று இந்த இடத்துக்கு தளம்பல் நிலையில் அவருக்கு நிலையான கொள்கைகள் கிடையாது. குறிப்பாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியல்வாதிகள் அந்த மக்களுக்கான அடிப்படை பிரச்சனை என்ன, அதற்கு நாங்கள் எந்த இடத்திலிருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தூர நோக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். இவர்கள் யாரும் தூர நோக்கற்றவர்கள். குறிப்பாக கருணா போன்று எந்த அரசியலும் இல்லாத ஒருவர், மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்,
எதற்கு இந்த அரசியலில் இருக்கின்றார் என்று யாருக்குமே தெரியாத ஒருவர் இன்று இந்த கூட்டமைப்பில் வந்து சேர்ந்திருக்கிற ஒரு கேலிக்கூத்தாக இருக்கின்றது இவருடைய நடவடிக்கைகள். இது மீண்டும் மக்களை ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்கு கொண்டு போய் விடுவதற்கான ஒரு அரசியலை தான் இவர்கள் முன்னெடுப்பார்கள். எங்களை பொறுத்தவரை என்பிபியினுடைய அரசியலை எதிர்க்கும் அதே வேளையில் இந்த மோசமான அரசியல்வாதிகள் மீண்டும் பலத்துக்கு வந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த கரிசனையும் எங்களுக்கு நிறையவே இருக்கின்றது. என்றால் எங்களுடைய எதிர்ப்பை எல்லாம் இன்று எடுத்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் ஒரு தரப்பையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் என்பிபிக்கு எதிர்க்கும் பொழுது எங்களுக்கு என்பிபியை விட பிடிக்காதவர்கள் எல்லாம் இன்று அந்த எதிர்ப்பு வாசகங்களை எடுத்து பாவித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இந்த என்பிபியினுடைய எதிர்ப்பு என்பது அவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என்பிபி ஒரு மோசம் என்றால் அதை விட மோசமானவர்கள் எல்லாம் இங்கு இருக்கின்றார்கள். எனவே இதை கீழே கொண்டு போயிடலாம், இதை நாங்கள் மேலே கொண்டு போகிறதுக்கான வேலை திட்டத்தை தான் செய்ய வேண்டும். எனவே இந்த கூட்டணி வந்து எந்த வகையிலும் மக்களுக்கான ஒரு கூட்டணியாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி, இலங்கையிலே இறுதியாக இடம்பெற்ற போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்று இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் கட்சியாக இருக்கலாம், பல தமிழ் அரசியல்வாதிகள் அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றார்கள். அதற்கிடையில் தற்பொழுது நேற்று முன்தினம் பிரித்தானியா இலங்கையில் சேர்ந்த 3 மிக பிரதானமான படைத்தளபதிகளுக்கும் அதோடு இணைந்து கருணாம்மானுக்கும் தடை விதித்திருக்கின்றது. அந்த தடை விதிப்பின் பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். நான் நிறைவேற்றதிகார ஜனாதிபதியாக இருந்து கொண்டு தமிழீழ விடுதலை புலிகளை அளிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தேன். அப்பொழுது அங்கே முதலாவது யுத்த குற்றவாளி யார்? மஹிந்த ராஜபக்ஷ முப்படை தளபதியும் மஹிந்த ராஜபக்ஷ தானே. அந்த இடத்துல இடம்பெற்ற யுத்த குற்றங்களாகட்டும் படுகொலைகளாகட்டும் மனித நேயமற்ற மிக கொடூரமான செயல்களுக்கெல்லாம் அன்றிருந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். மற்றது இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசந்த கருணாகுட மீது இங்கே கொழும்பிலே கடத்தப்பட்ட 11 மாணவர்கள் தொடர்பான வழக்கு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அம்னஸ்டி சர்வதேச மன்னிப்பு சபை அது தொடர்பாக எவ்வளோ எழுதி இருக்குது. இன்று அவரை அதிலிருந்தும் விடுவித்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழக்கிலே பாதிக்கப்பட்ட நபர்களில் 2 முஸ்லீம் 2 சிங்களம், இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மாமார் போராடி கொண்டிருக்கிறார். எனவே இது வெறுமனே ஒரு தமிழருக்கு நிகழ்ந்த கொடுமை மட்டுமல்ல, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் முஸ்லீம் சிங்கள மக்களுக்கும் கொடுமையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நேவி 11 என்கின்ற அந்த விடயத்தை எடுத்து பார்த்தீர்கள் நம்மளுக்கு தெரியும். வசந்த கருணாகுடவினால் 2-3 முஸ்லீம் இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 2 சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நேவி அது வந்து முற்றுமுழுதாக அவர்களுடைய செயற்பாடு என்பதற்கான ஆதாரபூர்வமாக எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. எனவே இப்படியான கொலை குற்றங்களை செய்த ஒருவரை நாங்கள் இலங்கையில் தண்டிக்க முடியாவிட்டால், இலங்கை அரசாங்கத்தால் அவர்களை தண்டிக்க முடியாவிட்டால் சர்வதேசத்திடம்தான் செல்ல வேண்டும். என்ன காரணம் என்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசு மாறும் பொழுதும் இவர்களை காப்பாற்றுகின்ற செயலில் தான் ஈடுபடுகின்றார். நன்றாக இன்னொரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நான் முன்னமே குறிப்பிட்டது போன்று பட்டலந்த அறிக்கை எங்கிருந்து வந்தது? அந்த காலத்துல வந்தது. இந்த அரசாங்கம் வந்த உடனே தானா இந்த பட்டலந்த அறிக்கை வந்துச்சா? இல்லை. உங்களுக்கு தெரியும், அல் ஜசீரா என்கின்ற தொலைக்காட்சியில் விவாதத்தில் இந்த பட்டலந்த அறிக்கையை தூக்கி போட்ட பிறகு இவர்கள் ஞாபகம் வந்தது. இவர்களா இந்த அறிக்கை எடுக்கவில்லை. ஆனால் சர்வதேச ஊடகம் ஒன்று எடுக்கும் பொழுது சர்வதேச ஊடகம் எதுக்கு எடுக்கிற எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆறுதல் அச்சய முடிவங்க சொல்லல. என்ன காரணம் என்றால் பட்டலந்தவில் கொலை செய்யப்பட்டவர்கள் சிங்களவர்கள். எனவே அவர்களுக்கு நியாயத்தை கேட்கும் பொழுது இங்கே எல்லாரும் அமைதியா இருப்பார்கள். தமிழர்களின் கொலைக்கோ அல்லது முஸ்லீம்கள் மேல் நிகழ்த்தப்பட்ட கலவரத்திற்கோ அல்லது முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட தொடர்பாகவோ அல்லது மலையக மக்களினுடைய ஒரு காணி உரிமையற்ற தன்மை தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் என்றால் இங்கு நாங்கள் மிகவும் அமைதியாக அவர்களுக்கு நோவக்கூடா இவர்களுக்கு நோவக்கூடா இதற்காக இவருக்கு பிரச்சனையாகும் நாட்டுக்கு பிரச்சனையாகும். எனவே இந்த நாடும் இந்த நாட்டினுடைய அரசாங்கமும் எப்பொழுதுமே பௌத்தர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான ஒரு அரசாங்கத்தான் இருக்கின்றது என்பதற்கு இதை விட உங்களுக்கு வேறு என்ன உதாரணம் மட்டும்? ஏன் அனுரகுமார திசாநாயக்கவால் யுத்த குற்றத்தை விசாரிக்க முடியாமல் இருக்கின்றது என்றால் அவர்களும் இதில் ஒரு பங்காளிகள். அவர் தான் நேற்றைய தினம் நினைக்கிறேன் விஜயதேசர் தலைவர் சொன்னார், உள்நாட்டு அரச பொறிமுறையின் கீழ் விசாரணைகளை நாங்கள் முன்னெடுப்போம். இதை விட ஒரு பேக்காட்டு என்ன இருக்க முடியும்? என்ன பொறிமுறை? ஒரு பொறிமுறையை காட்ட சொல்லுங்க.
என்ன பொறிமுறை இவர்களால் செய்ய முடியும்? தங்களுக்கு தாங்களே இவர்கள் விசாரணை நடத்துவார்களா? தமிழ் மக்கள் சார்பாக ஏதோ ஒன்றை நடத்தி ஒரு சிங்கள ஜனாதிபதி ஒரு இராணுவ வீரர் கூட இவர்களால் கைது செய்ய முடியாது. அரசியல் கைதியை விடுவிக்கிறதுக்கே சொன்னதை செய்யறதுக்கே இவ்வளவு தயங்குகின்றார்கள். சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை அகற்றி இன்னொரு இடத்தில் கட்டுங்கள் என்று சொல்வதற்கு கூட இவர்களுக்கு வக்கில். எனவே இந்த தன்மைகள் தான், இதே தன்மைகள் தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேரினவாத அரசாங்கங்களிடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதே தன்மையோடு தான் இவர்களும் இயங்குவார்களாக இருந்தால் இந்த மாற்றம் அல்லது இவர்கள் பெரிதாக ஏதோ சாதிக்கப் போகின்றார்கள் என்று யாராவது நம்பிக்கொண்டிருந்தால் அந்த நம்பிக்கையை அடியோடு தகர்த்து விடுங்கள். புதிதாக ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு, நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும், நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உருவாக்குவதற்குமாக நாங்கள் தொடர்ச்சியாக போராடத்தான் வேண்டும். அதற்கு ஒரு களமாக இந்த உள்ளூராட்சி மன்ற காலத்தையும் பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமாக பார்க்கலாம். சரி, ரஜீவ்காந்த் அவர்களே, நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. தமிழ் அரசியல் கைதிகள் நீங்கள் அடிக்கடி சந்திக்கின்றீர்கள், போறீர்கள், வார்கள், பேசுகின்றீர்கள். அவர்களுடைய குடும்பங்களை பற்றி யாராவது கரிசனை செலுத்துகின்றார்கள்? அவருடைய வாழ்வாதாரங்கள் அல்லது அவர்களுடைய ஜீவன திட்டங்கள்? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏனென்றா சில தன்னார்வ நிறுவனங்கள் ஏதாவது செய்யலாம், ஆனால் அவர்களுடைய குடும்பங்கள்ன்றது இன்றைக்கு அவர்கள் தாங்களே பார்த்துக்கொள்கிற நிலைமையில இருக்கு. கிட்டத்தட்ட இவர்கள் 30 வருடம், 20 வருடம், 25 வருடம், 18 வருடம் என்று நீண்ட காலமாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் குடும்பத்தை விட்டு மிக நீண்ட காலமாக பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள். குறிப்பாக ஆனந்த சுதாகரனுடைய குடும்பம் என்பது அவருடைய மனைவி இறந்தபின் அந்த 2 சிறு குழந்தைகளும் தாயின் தகப்பனும் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த கரிசனைக்காகவாவது அவர்களுடைய விடுதலை இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். என்ன காரணம் என்றால், கொலைகளின் எந்த குற்றத்தின் அடிப்படையில் இவர்களை இந்த 10 பேரை மட்டும் தடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது. ஏனால் கருணாவினுடைய யுத்த ஈடுபாடும், கேபியினுடைய யுத்த ஈடுபாடும், பிள்ளையானுடைய யுத்த ஈடுபாடும் என்பது இவர்களை விட மேலாகத்தான் இருக்கின்றது. யார் யார் எத்தனை கொலைகளை நிகழ்த்தினார்கள் என்று யாருக்கும் தெரியாது. யுத்தம் முடிந்தது, அதன் பிற்பாடு விடுதலை புலி உறுப்பினர்கள் அனைவரும் மீளவும் தங்களுடைய குடும்பங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்படும் என்று கூறியிருந்தார்கள். அரசியல் சூழ்நிலை காரணமாக, மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலை காரணமாக, அடக்குமுறை காரணமாக இந்த கைதிகள் கைதாகி இருந்தார்கள். இவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள். இவர்களிடம் தேடி தேடி பிழை கண்டுபிடித்து கொண்டிருப்பதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று விடுதலை புலிகளில் மிகப்பெரிய தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் எல்லாம் வழியில் தான் இருக்கின்றார்கள். எனவே என்ன அடிப்படையில் இது செயற்படுத்தப்படுகின்றது என்று எனக்கு என்றால், இன்று வரை இந்த இழுபறி நிலைமை இருப்பதும் அவருடைய குடும்பங்களுக்கான பாதிப்பும் எங்களால் உண்மையில சகித்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதாவது இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் தற்பொழுது மேல் சொன்னீர்கள், இப்பொழுது நாங்கள் ஒரு 3-4 வருடமாக இந்த அரசியல் செயற்பாடுகளிலே பரவலாக ஈடுபடுகின்றேன் என்று. எதிர்காலத்தில் வளர்ந்து வருகின்ற அரசியல்வாதிகளுக்கு, இளைய தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்கின்ற ஆலோசனை என்ன? நாங்களே ஒரு இளைய தலைமுறை தான். உங்களை தாழ்ந்து வரும் பலர் இல்லை அதான் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு அரசியலில் ஒரு பயணம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். எப்படி என்றால், இப்போ நான் ஒரு சாதாரண இளைஞனாக என்னுடைய பாடசாலை நாட்களில் நாங்களும் ஒரு அரசியல் பணி என்றால் இப்போ எங்களோட பாடசாலைக்கு முன்னால் ஒரு ஆக்கிரமிப்பிடம் பெற்றது, அதுக்கு போராடி இருக்கிறோம். அப்புறம் புத்தர் சிலை வைக்கும் பொழுது அதற்கு எதிராக போராடி இருக்கு. எங்களோட அரசியல் என்றது அந்த என்னுடைய இன அடையாளங்களை பாதுகாத்து கொள்ளணுமென்ற அந்த வட்டத்துக்குள்ளே நின்றுட்டு. ஆனால் அது மட்டுமல்ல, இலங்கையில் மாபெரும் பிரச்சனையாக வர்க்க பிரச்சனை இருக்கின்றது, ஏற்றத்தாழ்வு பிரச்சனை இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக மேம்படுத்தப்பட வேண்டிய மக்களினுடைய தொகை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இப்படி இந்த அரசியல் என்றது வெறுமனே இந்த இனப்பிரச்சனைக்குள் மூழ்கி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னும் பறந்து விரிந்து இந்த ஏற்றத்தாழ்வு பிரச்சனையை நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால், ஒரு ஏழை இருக்கின்ற இடத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே அரசாங்கமும் ஏழையாகத்தான் இருக்கு. ரோட் ஒழுங்காக இருக்காது, பாடசாலை ஒழுங்காக இருக்காண்டா. அரசாங்கம் ஏன் அங்கு ஏழையாக இருக்கின்றது என்றால், அரசாங்கம் ஏழைகள் சார்பாக செயற்படுவதில்லை. எனவே அந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும். மக்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் உரையாட வேண்டும். மற்றது, அரசியல் என்பது முழுமையாக நிலைப்பாடு சார்ந்தது. பாராளுமன்றம் போக வேண்டும், கதிரைகளுக்காக வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அரசியலில் குறிக்கோள் முக்கியம், கொள்கை முக்கியம், நிலைப்பாடுகள் முக்கியம். இந்த நிலைப்பாடுகள்லேருந்து தளம்பாமல், எங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அங்கே இங்கேருந்து கூப்பிடும் பொழுது அதுக்கெல்லாம் போகாமல், சரியான நிலைப்பாடுகளோடு
மக்களோடு மக்களாக நின்று வேலை செய்யக்கூடிய, அரசியலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய, மக்களை அரசியல் மயப்படுத்துகின்ற செயற்பாடுகளை, பெண்கள் தொடர்பான நிலைப்பாடுகளை, இளைஞர்கள் தொடர்பான நிலைப்பாடுகளை, மதசார்பின்மை தொடர்பான நிலைப்பாடுகளை அரசியலின் சரியான புரிதலோடு, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்று கூறுவார், சரியான புரிதலோடு அழகாக ஒரு ஒரு கற்றல் மாதிரி. ஒரு அரசியல் என்பது ஒரு விஞ்ஞானம், அது அனைவராலும் செய்துவிட முடியாது. ஆனால் அரசியலுக்கு படிப்போ அறிவோ அல்லது இப்படியான பணமோ ஒரு தடையாக இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும், உண்மையான மக்கள் தொடர்பான அக்கறை இருக்க வேண்டும், உங்களுடைய நிலைப்பாடுகள் நேர்மையாக இருக்க வேண்டும். இருந்தால் உங்களுக்கான விமர்சனங்கள், உங்களை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன, நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த அரசியல் அனைவராலும் போற்றப்படும். ஒரு இடத்தில் நிச்சயமாக மக்களுக்காக நேர்மையாக செயற்படும் பொழுது அந்த அரசியல் போற்றப்படும். உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்திருக்கின்றோம் என்ற அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கொஞ்ச காலம் வேலை செய்தால் கூட, ஒரு 3-4 வருடம் நீங்கள் அரசியலில் வேலை செய்தால் கூட, அது இறுக்கமான கொள்கைகளின் நிலைப்பாடுகளும் சார்ந்து இருக்க வேண்டும் என்றதான் என்னுடைய ஆசை. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி, உங்களை போன்ற ஒரு செயற்பாட்டாளர் தான் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். இந்த அரசாங்கம் அறிவிக்கின்றது அக்டோபர் மாதம் அனைத்து இனங்களும் ஒன்றாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை ஒன்றினை அறிமுகப்படுத்த போகின்றோம் என்று சொல்லி, இது எந்த அளவு சாத்தியம்? ஒவ்வொரு இனமும் தங்களுடைய மதம் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து பல பண்டிகைகளை வைத்திருக்கின்றார்கள். தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் பொங்கல், தீபாவளி, அதே போன்று சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் எடுத்துக்கொண்டால் புது வருட பிறப்பு நாங்கள் கொண்டாடுறோம். இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பெருநாள். ஆனால் அத்தனையும் விட்டு நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று சொல்கின்றார்கள். இது எந்த விதத்தில் சாத்தியப்படும்? இது ஒரு பௌத்த மனநிலையை காட்டுது. என்ன பிரச்சனை என்றால், இவர்களுக்கு எல்லாரையும் இலங்கையர் என்று கொண்டுட்டு தாங்கள் பௌத்தராக இருக்க வேண்டும் என்ற அந்த மனநிலை தான் எப்பவும் இருக்கு. நீங்கள் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்ய தேவையில்லை. நீ தமிழனா உன்னுடைய பண்டிகை கொண்டாடு, நீ முஸ்லீமா உன்னுடைய பண்டிகை கொண்டாடு, கூட நாங்கள் சிங்களவராக எங்களுடைய பண்டிகை கொண்டாடு. தமிழர்கள் தமிழராக இருப்பதும், முஸ்லீம்கள் முஸ்லீமாக இருப்பதும், சிங்களவர்கள் சிங்களாக இருப்பதும் இவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க? இங்கு வேற்றுமை இருக்குது, வேற்றுமையில தான் ஒற்றுமை உருவாகும். ஏன் வெவ்வேறு அடையாளங்களோடு இருப்பவர்களை உங்களுக்கு ஒன்றாக வச்சு பார்க்கலாமே இருக்கு? ஏன் தொடர்ச்சியாக இலங்கையர் என்ற போர்வைக்கில் இணைக்கிறதுக்கு பார்க்குறீங்க? காணி உரிமை இல்லாமல் இருக்கின்ற மலேக தமிழர் ஒருவரும் சிங்களவர் ஒருவரும் ஒன்றாக முடியாது. அரசியல் அதிகாரமே இல்லாமல் இருக்கின்ற முஸ்லீம் ஒருவரும் சிங்களவர் ஒருவரும் ஒன்றாக முடியாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஜனாதிபதியாக வரவே முடியாது. அப்படித்தான் நாங்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கிற இலங்கை நாட்டின் குடியுரிமையோடு இருக்கின்ற தமிழ் சிங்கள மக்கள் எப்படி இலங்கையராக உணர முடியும்? இந்த நாட்டில் பெரும்பான்மை வாதம், பெரும்பான்மை மட்டுமே இங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற வாதம் எல்லாம் நிறையவே புறையோடி போயிருக்கின்றது. எனவே இப்படி ஒன்று இருக்கும் பொழுது ஏனைய தேசிய இனங்களை ஏதோ ஒரு வகையில் அடக்குமுறை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த அடக்குமுறையின் ஒரு வடிவம் தான் அனைவரையும் இலங்கையராக ஒன்றிணைக்கும் செயற்திட்டம். இந்த செயற்திட்டங்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் இடமளிக்கக்கூடாது. அதற்கான அவசியமே இல்லை. நான் இலங்கையராக உணரும் தருணம் வந்தால் அது நானே உணர்வேன். நீங்கள் என்ன வலுக்கட்டாயமாக இலங்கையர் 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 என்று சொல்லிவிட்டு நான் போகும் இடத்தில் எல்லாம் என்னை தமிழராக நடத்தி கேவலப்படுத்துகின்ற ஒரு அரசு தான் என்று இருக்கின்றது. ஒரு வடக்கு கிழக்கில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட உங்களுக்கு தமிழில் உரையாட முடியாது. இலங்கையர் அவங்களால ஏதாவது உணர முடியுதா? நேற்று சிறைச்சாலைக்கு போனேன், எல்லாம் எழுதி கிடக்க, எல்லாம் சிங்களத்தில், ஒரு இடத்துல இங்கிலீஷ்லேயும் இருக்கு, தமிழ்ல இல்லை. உங்களால் ஒரு நிமிஷம், அதை நீங்கள் சொல்கின்ற அந்த விடயத்தை யார் மாற்றம் செய்திருக்க வேண்டும்? இந்த இலங்கையிலே ஒரு தமிழ் குடிமகன் தேசிய அரச கர்ம மொழிகள் அமைச்சராக இருந்தவர், உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தில் மனோகணேசன் இருந்தார். அவர் செய்ய வேண்டிய, அவர் தவறி விட்டார் இல்லவா? மனோகணேசன் அவர்கள் அவர் பேசும்பொழுது தான் நிறைய வேலையில் செய்த என்று சொல்லுவார். ஆனால் இன்று வரை எந்த இடத்துக்கு போனாலும் அது அதனுடைய தொடர்ச்சியோ அல்லது அது பிறகு மாற்றப்பட்டதோ அல்லது அவர் செய்தாரோ செய்யலையோன்னு தெரியாது. ஆனால் எந்த இடத்திலுமே எங்களால் ஒரு தமிழருக்கு மொழி உரிமை இருக்கின்றது என்பதை உணர முடியாமல் இருக்கின்றது. எங்கு போனாலுமே இப்போ நான் எந்த ஒரு அரசு நிறுவனத்துக்கு போனாலும் அங்கே அறிவித்தல்கள் ஏதாவது ஒட்டப்பட்டிருக்கும், வெறும் சிங்களத்தில் தான் ஒட்டப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் என்ன இலங்கையரை கூப்பிடுறீங்க? எனக்கு தெரியாத ஒரு மொழியை வச்சுக்கொண்டு என்ன நீங்கள் எனக்கு இருக்க உரிமையை வழங்காமல், அப்போ நான் என்னை அறியாமலே தமிழராக அடக்குமுறை செய்யப்பட்டு கொண்டே இருக்கேன். அப்போ நான் தமிழராக தான் பேசுவேன். முதல்ல இந்த நாட்டில் அசமத்துவம் ஒன்று இருக்குது, சமத்துவம் இல்லாத நிலைமை. சம உரிமையை யாரும் கேட்க இல்லை, ஆனால் சமத்துவமாக நடத்தப்பட வேணும்.
சமத்துவமாக நடத்துறதுக்கு நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட அதிகாரத்தை இருந்தால் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற உணர்வுங்களுக்கு கொடுக்காம இருக்கணும். ஆனால் தொடர்ச்சியாக சிங்களத்துக்குரிய பௌத்தத்துக்குரிய முன்னுரிமையை கொடுத்துட்டு அதிகார துஷ்பிரயோகத்தையும் செய்து கொண்டு சிங்கள மக்களுக்காக வேலை செய்து கொண்டு நீங்கள் இலங்கை ரவான் எங்கள் அழைக்கிறத போல ஒரு முட்டாள்தனம் அல்ல பைத்தியக்காரத்தனம் எதுவுமே இல்லை. இல்லை சொன்னார்களே சமத்துவமான சேவைகளை அரசு நிறுவனத்தில் ஆரம்பிக்க போகின்றோம் என்று தானே இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா என்ன நடக்குதுன்னு தெரியாது. இல்லை என்ன நடக்குது, பல மயானங்களை எல்லாம் துப்புரவு செய்கின்றார்கள், வீதிகளை துப்புரவு செய்கின்றார்கள். நகரசபை தங்களுடைய வேலை திட்டத்தின் கீழ் சரியாக செய்து முடிக்கும். இதுக்கெல்லாம் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான்ற பேரை வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது இங்கே செய்யப்பட வேண்டிய அடிப்படை மாற்றங்கள் எல்லாம் நிறையவே இருக்குது. இந்த வெறுமனே இனப்பிரச்சனைன்ட்டு ஒரு எப்போவுமே நாங்கள் கத்திக்கொண்டிருக்க தேவையில்லை. இதற்கான தீர்வு திட்டங்கள் எல்லாம் சரியான முறையில் முன் வச்சு நேர்மையாக செயற்பட்டாலே போதும். மற்றது இவ்வளவு மெதுவாக கேட்குற கேள்விகளுக்கு பதிலும் சொல்லாமல் இனங்களுக்கு இடையில் இருக்கின்ற முரண்பாடுகளை களைய நினைக்காமல் அல்லது தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனைகள் அப்படியே கைகளில் கொண்டு நழுவுற செயற்பாடுகள் எல்லாம் இருந்தால் இந்த அரசாங்கத்தால் எந்த ஒரு படியிலையும் முன்னேறி செல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் எப்பொழுது பார்த்தீங்கன்றாலும் எந்த தருணத்தில் பார்த்தீங்கன்றாலும் இனவாதம் தலை தூக்கும் பொழுது இந்த நாடு படுபாதாளத்தில் விழுந்திருக்கின்றது. இந்த நாடு எத்தனை ட்ரில்லியன் பெறுமதியான ரூபாய்களை யுத்தத்துக்கு செலவழித்திருக்கின்றது. ஏன் யுத்தத்துக்கு செலவு செய்தார்கள்? சம அதிகாரத்தை, ஒரு அதிகார பரவலாக்கலை, அதிகார பகிர்வை சரியான முறையில் வழங்காத காரணத்தால் தானே இந்த யுத்தமே ஆரம்பித்தது. ஏன் இன்னொரு இன மக்களை, அதிகாரம் இல்லாத மக்களை, எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கின்றாலும் பலம் குறைந்தவர்கள் என்று அவர்களை போட்டு நசுக்குகின்ற செயற்பாடு. 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பின்னர் வெளியில் போன எத்தனையோ பேர் தான் அங்கிருந்து யுத்தத்தை நடத்துவதற்கு பங்களிப்பு வழங்கினார். ஏன்? அவர்களுக்கு இங்கே நிகழ்ந்த பாதிப்பு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பாதிப்புகள் இருக்கின்றது. எனவே இதையெல்லாம் முதலில் அரசு புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் இடம்பெற்ற மோசமான சம்பவங்கள் என்ன காரணத்தால் இடம்பெற்றது என்பதை ஒரு அரசு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய விடயங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். யார் எவர் என்று பார்க்காமல் நீதியை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும். தொடர்ச்சியாக பேரினவாத அரசினுடைய அதே விளையாட்டை இவர்கள் காட்டுவார்களாக இருந்தால், காட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், காட்டுவார்களாக இருந்தால் இது எடுபடாது. ஏனென்றால் நல்ல அழகான மொழிநடையில் பேசுவதால் மட்டும் நீங்கள் நல்ல மனிதராக ஆகிவிட முடியாது. இந்த பேரினவாத தன்மை என்பது உங்களுடைய செயற்பாட்டில் ஒவ்வொரு செயற்பாட்டிலும் எங்களால் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நாங்கள் அதிகமாக பார்க்கின்றோம். நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல அதாவது பல மக்கள் சார்ந்த போராட்டங்களில் இணைந்து கொண்ட பலர் இன்று தொழிற்சங்கங்களை சார்ந்தவர் பலர் இன்று அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். அவர்களும் கூடத்தான் பேரினவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டிலே பல விடயங்களை கண்டிருக்கின்றோம். பிரஜிப்கான், நிச்சயமாக மாற்றம் வர வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் நினைத்தால், நாட்டு மக்கள் நினைத்தால் நிச்சயமாக மாற்றம் வந்தே ஆகும். எனவே இத்தோடு உங்களுடைய இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஒரு பரபரப்பான ஒரு நபர், தேடி கண்டுபிடிக்க முடியாத நபர். நாங்கள் இப்பொழுது நினைக்கிற எங்களுடைய தயாரிப்பாளர் குழு உங்களை ஒரு வாரமாக தொடர்பு கொண்டார்கள். சரி, இன்று ஏதோ உங்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். முடிந்த அளவு எங்களுடைய செய்தி பிரிவு மக்களுக்கு நல்ல விடயங்களை அறிந்தவர்களிடமிருந்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு இந்த ஒளிப்பதிவை செய்திருக்கின்றோம். எங்களோடு கலந்து இதுவரையும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ராஜ்குமார் ரஜிப்காந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யோகேஷ், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, மிகவும் ஒரு சாதாரண நிலையில், ஒரு கடைநிலையிலிருந்து மக்களுக்கான அரசியலை சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் தான். மிக்க நன்றி. நிச்சயமாக மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுகின்றோம். நன்றி.